எப்படி இருக்க போகுது இந்த பட்ஜெட்? பல விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்கு. தேர்தலில் எல்லா பெண்களுக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கீம் போட்டாங்க. இப்போ பெட்ரோல் விலை ஏற்றுறது, சிகரெட்டுக்கு வரி போடுறது, ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி இதையெல்லாம் பட்ஜெட்டில் ஏற்றுவாங்க. இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் மத்திய நிதியமைச்சரில் அங்கே பவரே கிடையாது. தங்கம் தென்னரசு அதான் சொல்லிட்டார், ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் எந்த வரியும் போட முடியறதில்ல. 6/12/72 போனஸ் மற்றவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.5 லட்சம் தாண்டிடுது. ஸோ 7.5 லட்சத்துக்கு மேலே போகிறவங்களுக்கு வரி வந்துடுது. இதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுறது யாருன்னு சொன்னால் சேலரிட் கிளாஸ். அப்போ இந்தியாவில் 50% கீழானவர்கள் இன்னும் கஷ்டப்படுகிறார்கள். 150 ரூபா மாத சம்பளம் வாங்குறாங்க. 46 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 13 லட்சம் கோடி கடன் வாங்குது. ஆனால் தமிழ்நாடு அரசு 1,50,000 கோடி கடன் வாங்கல, 20,000 கோடி மட்டுமே உள்கட்டமைப்புக்கு செலவு பண்ணுது. அதுவும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பரட்சிங்கெல்லாம் ஜாக்கெட் போடுவதால் தான் துணி விலை ஏறியது. திரு மு கருணாநிதி எழுந்து அந்த கிழவன் இந்திய ஒற்றுமைக்கு எதிராக அங்கங்கே பேசிக்கொண்டிருக்கிறார். ஏன் அந்த ஈவே ராமசாமி கிழவனை குண்டர் சட்டத்தில் கைது செய்யவில்லைன்னு அவர் ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. இது குறித்து நம்ம தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசும் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். எப்படி இருக்க போகுது இந்த பட்ஜெட்? ஏன்னா சில எதிர்பார்ப்புகளும் பல விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்கு. என்ன இருக்க போகுது? இல்லை, பட்ஜெட்டுங்கிறது வரவு செலவு அறிக்கை தான். நம்ம வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு இருக்கும் தான். ஒன்று வரிகளை மாற்றுவது செய்வாங்க. இப்போ பெட்ரோல் விலை ஏற்றுறது, சிகரெட்டுக்கு வரி போடுறது, இதெல்லாம் முன்னாடி ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி இதையெல்லாம் பட்ஜெட்டில் ஏற்றுவாங்க. குறைக்கிறதாக இருந்தாலும் ஏற்றுவதாக இருந்தாலும் ஏற்றுவாங்க. இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் மத்திய நிதியமைச்சரில் அங்கே பவரே கிடையாது. மாநில அமைச்சர்கள் எல்லாம், மாநில நிதியமைச்சர்கள் சேர்ந்து அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் எடுக்கிற முடிவு தான். தங்கம் தென்னரசு அதான் சொல்லிட்டார், ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் எந்த வரியும் போட முடியறதில்ல, வெறும் வரவு செலவு கணக்கு அறிக்கை தான் கொடுக்குறோம். ஆனால் இதில் இன்னொன்று நமக்கு வரிகள் 2 விதமான வரிகள் உண்டு. ஒன்று ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம், அதுக்கு பேர் மறைமுக வரின்னு பேர். இன்னொன்று இன்கம் டேக்ஸ், நேர்முக வரி. அதாவது யார் கட்டுறானோ, இப்போ தேவப்பிரியா போய் தேவப்பிரியாங்கிற பேரில் கட்டுறதுக்கு பேர் நேர்முக வரி. நான் தேவப்பிரியா போய் ஒரு பொருளை வாங்கி அதுக்கு பில்லு கட்டணுன்னா என் பேரில் வராது, அவர் பேரில் தான். அதனால அது மறைமுக வரி. ஸோ நேர்முக வரிங்கிறது ஐடி. இதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுறது யாருன்னு சொன்னால் சேலரிட் கிளாஸ். இன்னைக்கு ஆர்கனைஸ் செக்டார் எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு குறைந்தபட்ச சம்பளம் இன்னைக்கு 50,000லேருந்து 1 லட்சங்கிறது சர்வசாதாரணமாக போயிடுச்சு. ஒரு பிபிஇ முடித்தவர் இன்னைக்கு காலேஜை விட்டு வெளியில் வர்றப்பயே 45,000 50,000 6 லட்சம் பேக்கேஜ்லாம் போகிறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வரி 1 வருஷம் 2 வருஷத்தில் வந்துடுது. இன்றைக்கி தேதியில் உங்களுக்கு 7.5 லட்சம் ரூபா சம்பளம், 60,000 ரூபா சம்பளம் போட்டிங்கன்னா 6/12/72 போனஸ் மற்றவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.5 லட்சம் தாண்டிடுது. ஸோ 7.5 லட்சத்துக்கு மேலே போகிறவங்களுக்கு வரி வந்துடுது. இதை இதில் இன்னொன்று என்னன்னு சொன்னால் 2 ரெஜிம் இருக்குது. இப்போது இன்கம் டேக்ஸில் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம், நியூ டேக்ஸ் ரெஜிம்னு இருக்குது. இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே வர இதுக்கு வரி உண்டு. ஆனால் நீங்கள் இன்சூரன்ஸு, தேசிய பாதுகாப்பு திட்டம், என்எஸ்சி, என்எஸ்எஸ், இதிலெல்லாம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா சேர்க்கலாம். இதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு இன்னொரு 50,000 ரூபா சேர்க்கலாம். இதை தாண்டி நீங்கள் வீட்டுக்கு கடன் வாங்கி வரி கட்டுறது, அதுக்கெல்லாம் டேக்ஸ் கிடையாது. இது மாதிரி அதில் 7 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் வரி இல்லாமல் போகும். ஆனால் இப்போ புது இதில் இதெல்லாம் எடுக்க வேணால் நேரடியாக 7.5 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. இப்போ போன வருடம் போன பட்ஜெட், அதாவது இந்த புது ஆட்சி மோடி 3.0 வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்க மாதிரி பலரும் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருந்தாங்க. போன முறை அவங்க கொடுத்த பெனிஃபிட் இந்த 7.5 லட்சம் ப்ளஸ் போன முறை என்ன பண்ணாங்க, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை 50,000லேருந்து 70,000 பண்ணாங்க. இப்போ 750 ப்ளஸ் இன்னொரு 70,000 வரைக்கும் 8 லட்சம் வரைக்கும் இப்போ டேக்ஸ் கிடையாது நியூ ரெஜிமில். இப்போ அந்த 8 லட்சங்கிறத 7.5லேருந்து 8 ஆக்கி இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணி 8.5லேருந்து 8.25 வரைக்கும் இது டேக்ஸ் வராது அப்படி என்று 10 லட்சம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 8.5 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு டேக்ஸ் இல்லாத மாதிரி வரலாம். ஹெல்த் இன்சூரன்ஸை கூட இதில் கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன். ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னும் பெரும்பாலானோர் எடுக்கலை. இதில் இன்னொன்னையும் பார்க்கணும். நேற்றைய தினம் நம்ம ப. சிதம்பரம் ஐயா முன்னாள் நிதியமைச்சர் ஒரு பெரிய பேட்டி கொடுத்து அதில் நிறைய ஃபிலிம் எல்லாம் காட்டியிருக்காரு. இப்போ ப. சிதம்பரம் அண்ணாச்சி
இல்லை அவர் நாட்டுக்கோட்டை செட்டியார், அவரை நான் அந்த இதில் அப்படியே தான் கூப்பிட்றேன், நம்ம செட்டியார் கடைக்காரர் அப்படி தான் கூப்பிடுவோம். அதனால் அவர் 3 விதமான பர்சன். ஒன்று, அவர் மிகச்சிறந்த வக்கீல். 2வது ஒரு பொருளாதார நிபுணர். 3வது அரசியல். இதில் அவரை கடந்த 15 வருஷமாக அவர் பட்ஜெட் தாக்கல் பண்ணுற நாள் தாண்டி மீதி நாட்கள் எல்லாம் அரசியல் பிரமுகராகத்தான் பெரும்பாலும் இருக்கிறார். வக்கீலாக சில நேரம் பேச. நேற்றுக்கு என்ன பண்ணுறாரு, நம்ம வளர்ச்சி நல்லா வேகமாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் கணக்கு பார்க்குறப்ப என்ன பண்ணணும்னா, அமெரிக்கா 3% தான் வருது, ஆனால் 700 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சைனா 5.5% தான் வருது, 830 பில்லியன் வருது. இந்தியா 7% மேலே போனால் கூட நம்மளது 500 பில்லியன் தான் வருது அப்படிங்கிறார். ஐயா, இது முழுக்க முழுக்க அரசியல். சரியா? இவர் போன 2024 தேர்தலில் எல்லா பெண்களுக்கும் 1 லட்ச ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்கீம் போட்டாங்க. அப்போ கேட்டாங்க, இது எப்படிங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? இப்போ நம்ம பட்ஜெட் நல்லா வளர்ந்து போயிடுச்சு, நாங்கள் இருந்தப்போ போட்ட பட்ஜெட் அன்றைக்கி 7 லட்சம் கோடிக்கு இருந்தது, இன்றைக்கி 40 லட்சம் கோடி ஆயிடுச்சு, அதனால இது வராது அப்படின்னாரு. இப்போ தனக்கு வேணுங்கிறப்ப இந்த நம்பர் எடுத்துப்பார், தனக்கு வேண்டாங்க. நீங்கள் 1 லட்சத்துலேருந்து 4 லட்சம் கோடிக்கு இப்போ கொண்டு போயிருக்காங்க. அதை தான் பேஸ் எஃபெக்ட். இப்போ நீங்கள் 1 லட்சத்துலேருந்து 10% வளர்ந்தீங்கன்னா எவ்வளோ வளர்ந்துருக்கும்? இன்னைக்கு 4 லட்சத்துலேருந்து வளரணும்னா 10,000 கோடி ஏறினா ஏறிடும். இன்னைக்கு 40,000 கோடி ஏறினா தான் 10% வரும். ஸோ இந்த கணக்கை அவர் வேணுங்கிறப்ப மாற்றி மாற்றி பேசுகிறார். இதுக்கு அடுத்ததாக, அப்போ இந்தியாவில் 50%க்கும் கீழானவர்கள் இன்னும் கஷ்டப்படுகிறார்கள், 150 ரூபா மாச சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு நேற்றுக்கு சொல்லியிருக்கார். இதே இவர்கிட்ட நீங்கள் எப்படிங்க 1 லட்ச ரூபா கொடுப்பீங்கன்னு சொன்னப்ப, நீத்தி ஆயோக் படி இன்றைக்கு இந்தியாவில் 5% மக்கள் தான், 5லேருந்து 8% மக்கள் தான் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. அப்ப 8% மக்கள் என்று பார்த்தால் 1,40,00,000 10 கோடி பேர் தான் வரும் ஒரு குடும்பத்துக்கு. இந்திய கணக்குல நீத்தி ஆயோக் படி 4.2 மக்கள் ஒரு ரேஷன் கார்டுல வருது. சார், இது ஓகே. தங்கம் தென்னரசு சொல்லியிருந்தார்ல, எங்கள்கிட்ட பட்ஜெட்டை பத்தி எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படி பாக்குறது? இல்ல, தங்கம் தென்னரசு ஐயா பட்ஜெட் கொடுக்குறப்போ ஒன்று கொடுக்குறாருங்க ஐயா. பட்ஜெட்டுடைய கடைசி பக்கம் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா அனுப்புறேன். அதில் அவர் மிக தெளிவாக காட்டியிருக்கார். பட்ஜெட் வந்த பிறகு அன்னைக்கு மத்தியானமோ அடுத்த நாளோ நமது நிதித்துறை செயலரும் பேட்டி கொடுத்தார். எங்களுக்கு ஜிஎஸ்டி வருமானம் ஏறிக்கொண்டே இருக்கிறது, அதுதான் எங்களுக்கு பற்றாக்குறையை சமாளிக்க உதவுகிறதுன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு ஏறும் அப்படின்னு 28 வரைக்கும் டேட்டாவை நம்ம பட்ஜெட்டுடைய கடைசி பக்கத்தில் கொடுத்துருக்காரு. நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், மக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதில் நாங்கள் கடன் வாங்கிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வருடம் 1,45,000 கோடி கடன் வாங்கிருங்க. போய் கூகுளில் போய் ஒரே ஒரு வார்த்தையை தேடுங்க. தமிழ்நாடு பாரோஸ் தி மேக்சிமம் இன் இந்தியா ஃபார் த 3rd டைம் அப்படின்னு 2023 வந்தது. 4th டைம் இந்த வருஷமும் வாங்குறாங்க. அடுத்த வருஷம் இவர் 24 பட்ஜெட்டில் கொடுத்ததுமே அதில் தான் இருக்குது. அடுத்த வருஷம் 1,53,000 வாங்குவேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்குறப்ப 1,60,000 ஆகும். சரி, இந்த எவ்வளோ வாங்குறாங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஏன்னா இது ஏன் வாங்குறீங்கன்னு கேட்டப்ப இப்போ இன்னொரு அறிக்கையும் கொடுத்திருந்தாரு. பட்ஜெட் இப்போ 4 லட்சம் கோடி ஆயிடுச்சு, அதனால தப்பு இல்லைன்னாரு. ஆனால் மத்திய அரசு இன்னைக்கு 40 லட்சம் கோடி, இந்த வருஷம் இன்னும் ஜாஸ்தி ஆகும், 46 லட்சம் கோடி பட்ஜெட்ல 13 லட்சம் கோடி கடன் வாங்குது. ஆனா 13 லட்சம் கோடி கடன் வாங்குறதுல 10 லட்சம் கோடி உள்கட்டமைப்புக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, ரோடு போடுறதுக்கு, தண்ணி கொடுக்கறதுக்கு செலவு பண்றாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு 1,50,000 கோடி கடன் வாங்குறதுல 20,000 கோடி மட்டுமே உள்கட்டமைப்புக்கு செலவு பண்ணுது. அதுவும் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மெட்ரோக்கு தான். வேற மாநில அரசுக்கு மக்களுக்கு தேவையாக இவங்க ஸ்கீம்ல எதுக்குமே செலவு பண்றது இல்லை. ஸோ இப்போ எதுக்கு செலவு பண்ணணும்? ஏன்னா நீங்கள் உள்கட்டமைப்புக்கு இன்றைக்கி ஒன்று செலவு பண்ணிங்கன்னா, ஒரு ரோடு போட்டாச்சுன்னா அதில் 10,000 கார் போச்சுன்னா டோல் வரும், இது வரும், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், எல்லாம் வரும். நீங்கள் எந்த விதமான உட்கட்டமைப்பு செய்யாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்க? 250 கோடி ரூபாய்க்கு ஒரு பெத்த ரேஸ் ஒன்று நடத்துகிறீங்க. இப்போது டிவிகேவிலேருந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் ஜாயின் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துகிட்டு இருக்கு. பார்க்குறபடி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அவர் யார் அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். யார், எப்படி சார்? இல்லை, செய்திகள் வந்தது. இதை வச்சு பார்த்தா அது நேற்றைய தினம் ஐ திங்க் ஆதவ அர்ஜுனா போனார்னு நினைக்கிறேன். டிவிகே ஹேண்டில்ஸ்லேருந்து ஆதவண்ணன். ஏன்னா முதல்ல என்ன வந்துச்சுன்னா, அவருடைய அந்த நிறுவனம் இவங்களுக்கு தேர்தல் ஊகமாக பண்ணுனாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்ததாகவே தகவல் வந்துச்சு. இன்றைக்கு நீங்கள் சொல்கிறது நிர்மல்குமார்னு வருது. நிர்மல்குமார் பாஜகவின் ஐடி விங்கில் இருந்தார். இப்போ அங்கே ஒரு வருஷமாக இருந்துட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே யூஸ் பண்ணாமல் அங்கே போகிறாரான்னு தெரியல. இன்னும் சொல்ல போனால் அதிமுக இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் மிக அற்புதமாக செயல்பட்டு யார் அந்த சார்னு எல்லா இடத்துலையும் போய் பேனரை வச்சு பண்ணாங்க. அதை செய்வித்தது கோவை சத்தியன்னு சொன்னாங்க. இப்போ அவரை ஒதுக்கிட்டாங்க.
இப்போ என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியலை. ஏன்னா அதிமுகவை பற்றி சொல்லணும்னா 2 பேர் சொல்லியிருக்கேன். அதிமுகங்கிற கட்சி வந்ததுக்கே காரணம் திரு எம்ஜிஆர் அவர்களும் திரு ஜெயலலிதா. எம்ஜிஆர் என்ன சொல்லுவார்னா, நான் ஒன்று கட்சியில் இருக்கிற அடுத்த அமைச்சர் நெடுஞ்செழியனாக இருக்கட்டும், கடைசி தொண்டனாக இருக்கும், மிச்சம் எல்லாரும் பூஜ்ஜியம். இந்த ஒன்றை எடுத்துட்டா இந்த பூஜ்ஜியத்துக்கெல்லாம் ஒன்றும் மரியாதை கிடையாது. ஸோ எத்தனை பூஜ்ஜியம் போனாலும் எனக்கு கவலை இல்லைம்பாரு. அவர் கொஞ்சம் டீசெண்டாக சொன்னார். இந்த நம்ம ஜெயலலிதா அம்மா இந்த கட்சிக்காரங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறவங்க எப்படின்னு சொல்லிட்டு உதிரும் ரோமங்கள்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. எனவே இவங்க பாஜகவில் அவர் என்ன சாதிச்சார்னு நமக்கு தெரியல. அதிமுகவில் கடந்த 1 வருடமாக என்ன செஞ்சார்னு தெரியல. இங்கே விஜய் கட்சியில் அவர் எலெக்ஷனில் நிற்க போகிறாரா, நின்னா 234 கேண்டிடேட்டுக்கு போடணும். அதுக்கப்புறம் 234 கேண்டிடேட்டுக்கு ஒரு தொகுதிக்கு இத்தனை பூத்துன்னு சொன்னால் அத்தனை பூத்துக்கு ஒரு பூத்துக்கு 15 ஏஜென்ட் போடணும். ஏன்னா கடந்த 2024 தேர்தலில் சென்னையில் நம்ம இங்கே இருக்கிறது இப்போ சென்னை சவுத்துன்னு நினைக்கிறேன். சென்னை சவுத்தில் ஜெயக்குமாரின் மகனுடைய கேண்டிடேட்டு கூட பல தொகுதிகளில் பூத் ஏஜென்ட்ஸ் சாயந்தரம் 2 மணிக்கு மேலே போயிட்டாங்க. பெரியார் குறித்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து, பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்க, அவதூறு பண்ணுறவங்கள பற்றி நான் மரியாதை கொடுத்து பேச மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. சீமான் அவர்களை தான் சொல்லியிருக்காரு, பேர் மென்ஷன் பண்ணல. அந்த ஒரு கருத்தை எப்படி சார் பார்க்கறது? திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அவர் சொல்லிக்கிறாரு. இவர் இதை சொல்றதாக இருந்தால் முதல்ல இவர் யாரை பத்தி சொல்லணும்னு சொன்னால் திரு முத்துவேல் கருணாநிதி ஐயா அவரை தான் சொல்லணும். ஏன் 1965 வருடம் சட்டமன்றத்தில் எதிர்கட்சியை சேர்ந்தவராக திரு மு கருணாநிதி எழுந்து அந்த கிழவன் இந்திய ஒற்றுமைக்கு எதிராக அங்கங்கே பேசிக்கொண்டிருக்கிறார், ஏன் அந்த ஈவே ராமசாமி கிழவனை நீங்கள் இந்திய பாதுகாப்பு சட்டம், இன்னைக்கு பாஷையில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யவில்லைன்னு அவர் கேட்ட கேள்வி இன்னைக்கும் சட்டமன்ற குறிப்பில் இருக்கு. கலைஞர் கருணாநிதி சட்டமன்ற குறிப்புகள் வால்யூம் 3ல் அது இருக்கு, திமுக வெளியிட்டதுலையும் இருக்கு. எனவே அப்படி சொல்றதா. இன்னொன்று, இந்த கட்சி உருவானதுக்கு காரணமே திரு ஈவே ராமசாமியார் மணியம்மாளை திருமணம் செய்து கொண்டார்னு வெளியில வந்து இது பண்ணது. 49 அது நடந்தது. அந்த கட்சி உருவானதே ஈவே ராமசாமியாருக்கு எதிர்த்தாங்க. 49 67 எலெக்ஷன்ல இவங்க ஜெயிச்சப்ப அதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணவர் ஈவே ராமசாமியார். இது வரைக்கும் அந்த காலகட்டத்தில் இருந்த விடுதலை இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணல. ஆனால் பல முரசொலிகள் எங்கிட்டையும் ஆன்லைனில் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் போனால் உங்களுக்கும் கிடைக்கும், நானும் டவுன்லோட் பண்ணலாம். இன்னைக்கு ஈவேராவை பற்றி சீமானாக இருக்கட்டும் அல்லது ஹெச் ராஜா பேசுவதாக இருக்கட்டும், அல்லது ஈவேராவை பற்றி ஈவேராவின் மறுபக்கம் என்று மா வெங்கடேசன் எழுதினாக இருக்கட்டும், திராவிட மாயை என்ற புத்தகம் திரு க சுப்பு எழுதினதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான சோர்ஸ் எதுன்னு பார்த்தா முரசொலி பத்திரிகை தாங்க. பட்டியல் ஜாதி பெண்கள் ஜாக்கெட் போடுவதால் தான் துணி விலை ஏறியது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக கார்ட்டூன் முரசொலியில் தான் பொங்கல் மலர்ல வந்திருக்கு. நான் சொல்ற வார்த்தை ரொம்ப டீசென்டான வார்த்தை. அவர் யூஸ் பண்ணியிருக்கிறது பரச்சிங்கெல்லாம் ஜம்பர் போட்டதுனாலன்னு யூஸ் பண்ணியிருப்பார், மன்னிச்சுக்கணும், நான் அவர் சொன்னதை கோட் பண்ணேன். இது மாதிரி ஒரு விஷயத்திலும் ஈவேராவை பற்றி மிக மோசமாக பேசியது என்றால் கருணாநிதியும் அண்ணாதுரையும் தான் இருக்கும். இப்ப ஸ்டாலின் அவர்கள் பேசினது சார், இப்ப என்ன ப்ராப்ளம்னா, ஒரு மனிதர் வாழ்ந்த காலத்துல அவரை பற்றி கூட இருந்தவரும் அவர் பேசினதை வச்சு பேசணும். திருக்குறளுக்கு திரு ஈவே ராமசாமியார் 1950 ஒரு மாநாடு போட்டார். அவர் 48 அதுதான் திருக்குறளுக்கு முதல் மாநாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது முதல் மாநாடு இல்லை, 1930 மாநாடு போட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் மாநாடு போட்டதுனால எதுவும் வளர்ந்துராதுங்கிறது. இன்னொன்னு 1950 அவர் மாநாடு போட்டார், நான் ஒத்துக்கிறேங்க. ஆனால் அவர் இறந்து போனது 1973. அந்த வருடத்திற்கு முந்தைய வருடம் கலைமகள் பேட்டியில அவர் சொல்றார், திருக்குறளை போற்றணும்னு சொல்லி எல்லாரும் தமிழ்ல போட்டு இப்படி திட்டுறீங்களே, எதையாவது ஒரு புக்கு திருக்குறளை விட்டு விடக்கூடாதான்னு எங்கிட்ட திரு மு கருணாநிதியும் திரு குன்றக்குடி அடிகளும் சொன்னாங்க. நான் எப்படி விடுறது, நான் மாட்டேன், அதுல தான் பெண்ணடிமை இருக்கு, அது கடவுளை பத்தி இருக்கு, பாப்பானுக்கு வணங்கணும்னு இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. ஸோ இந்திய எதிர்ப்புன்னு சொன்னா 1938 திரு மறைமலையடிகள் மற்றும் கியாபி விஸ்வநாதம் போராட்டத்தப்ப இவர் கலந்து கொண்டதை பத்தி பேசுறாங்க. ஆனால் 65 போராட்டத்தப்ப அந்த காலி பசங்களை தடியடி அடிச்சு சுற்றிருந்தா இந்த போராட்டமே வந்திருக்காதுன்னு ஈவேரா எழுதியிருக்காரு. ஸோ நீங்க அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் பேசியதையும் எழுதியதையும் வச்சு பேசினா 72 அவர் இறந்த பிறகு அவரை ஒரு பிம்பமாக உருவாக்கப்படும் புத்தகத்தை வச்சு பிரயோஜனமே இல்லை. அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமா இது ஆரம்பிச்ச விஷயம்னு எடுத்துக்கொண்டால் திரு சீமான் அவர்கள், இவர் பெண் குடும்ப விஷயத்துல உனக்கு உடல் பசி வந்தால் உன்னுடைய உறவினர் ஏன்னு சொன்ன, இதுக்கு மேல நான் போக விரும்பல. ஆனால் அந்த கொட்டேஷன் அவர் சொன்ன அந்த
பத்திரிகை தேதியில் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் திருமணம் என்பது கிரிமினல் ஆக்க வேண்டும்னு அவர் எழுதின கட்டுரைகள் விடுதலையில எங்கிட்ட இருக்கு. குடும்ப முறைன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கு. 1972 71 சேலம் மாநாட்டில் திருமணம் தாண்டிய உறவில் கல்யாணமானவன் பொண்டாட்டியே ஒருத்தன் இன்னொருத்தன் உறவு வச்சு கொண்டால் அதை சட்டப்படி அதை கைது செய்யற சட்டத்தை நீக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானம் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு நமக்கு புரியணும். அவர் ஒரு சரி, அடுத்தது என்னது, நேற்றைக்கு நீங்க இது சொன்னதை நேற்றைக்கு கனிமொழி அம்மையும் சொல்லியிருக்காங்க. அவர் அவங்க சொன்ன கூலிக்காக பேசுபவர்ன்றாங்க. எல்லாருமே கூலிக்கு தான் பேசுறாங்க. நீங்க பேசுறதும் கூலிக்கு தான். நீங்க எதுக்கு சட்டமன்றத்துக்கு போயிருக்கீங்க? மக்களுடைய வரி பணத்துல எம்பியா சம்பளம் வாங்குறீங்க, அதுவும் கூலி தான். அதுக்காக போய் சொல்றீங்க. இப்போ பெண்கள் முன்னேற்றத்துக்கு அவர் பாடுபட்டார்ன்றீங்க. முதல்ல எதிர் ஈவேரா முதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப அவருக்கு 18 வயசு. அவருடைய முதல் மனைவி நாகம்மாள் என்ற நாகரத்னத்துக்கு 13 வயசு. குழந்தை திருமணம் செய்து கொண்டவர். அவரும் இன்றைய சட்டப்படி பார்த்தால் திருமண வயதை அடையாதவர். இன்னொன்று சொன்னால் சொந்தக்கார பொண்ணு, சொந்தத்தில் திருமணம் செய்து கொடுத்து அறிவியலுக்கு புறம்பானது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொன்னுடைய அந்த கருத்து அப்படிங்கிறது சீமானுடைய பேரை கூட சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, கட்சி பேர் எதுவுமே சொல்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மேலோட்டமா சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? அதை தாண்டி இன்னொன்று பார்க்கணும். ஈரோட்டில் தேர்தல் நடக்குது. தேர்தல் நடக்கும் ஈரோட்டில் தான் அவர் பிறந்து வாழ்ந்தவர். அங்கே தேர்தல் இது விதிகள் படி எல்லா அரசியல் கட்சி தலைவர் சிலைகளையும் மூடணும். காமராஜருடைய பள்ளி நமக்கெல்லாம் பள்ளிகளை கொடுத்து சத்துணவு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த காமராஜருடைய படம் மூடப்பட்டுள்ளது. ஆனால் ஈவேராவுடைய படம் மூடப்படவில்லைன்னு காட்டுறாங்க. அங்கேயும் போய் தைரியமாக சீமான் பேசுகிறார். இதில் ஒன்று பார்க்கணும். சீமான் போன முறை தேர்தல் நடந்தப்போ 10,000 ஓட்டுகள் வாங்கினார். இந்த முறை அதிமுகவும் நிற்கலை, பாஜகவும் நிற்கலைங்கிறப்ப அதிமுக போன முறை 40,000 ஓட்டு வாங்கிச்சினால் அதில் பாதியாவது வாங்கணும்னு சொன்னால் 30,000 வருது. என்னுடைய கணக்கில் அவர் 15,000 கூட வாங்க மாட்டார். ஆனால் அவர் மீது வரும் லைம் லைட் இன்னைக்கு, ஏன்னா யார் அந்த சார், இந்த யார் அந்த கார் அப்படிங்கிற கேள்விகளை மடைமாற்றுவதற்கு சீமான் உதவுகிறார் என்ற லைம் லைட்டுக்கு திமுகவும் ஊடகங்களும் உதவுது. ஆனால் அது ஓட்டாக மாறாதுங்கிறது 5ஆம் தேதி தேர்தல் முடிஞ்ச உடனே இல்லை 8ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் அப்பயும் தெரிஞ்சிடும். அதனால ஈவேரா என்ற பிம்பம் இவங்களே பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்னதுனால இதையுமே சொல்லிடுறேன். கனிமொழி அம்மை உங்களுக்கு 2019 தேர்தலில் அவர் தூத்துக்குடி கேண்டிடேட்டாக போடப்பட்டார். அறிவிக்கப்பட்ட அடுத்த நாள் அவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் கார்ட்டூனில் ஈவேரா படம் இருந்தது. அதை நீக்கிட்டு பனைமர பொம்மையை வச்சார். தூத்துக்குடியில் அவர் நின்னத்துக்கு காரணம் அவருடைய தாயாருடைய நாடார் சமூகம் அங்கே அதிகம்னு பனைமரம் வச்சதும் நாடார் சமூகத்துடைய தொடர்பு. ஈவேரா படத்தை வைத்தால் ஓட்டு விழுகாதுன்னு எடுத்ததும் திமுக ஸ்டாலினுடைய தங்கை தான். ஸோ இவங்க பேசுறது எல்லாமே இது சமூகத்தில் ஒரு கிளர்ச்சியை தூண்டி இருக்கணும். அமைதி வரக்கூடாது. யார் அந்த சார், யார் அந்த கார் என்பதை மடைமாற்றுவதற்குத்தான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.